பாட்டி பாட்டி, இது வரைக்கும் நான் நம்பாத ஒரு விஷயத்து மேலே எனக்கு இப்போ ஆர்வம் வந்திருக்கு. நான் எதை பற்றி கேட்குறேன்னு புரியுதில்ல உனக்கு? அது இன்னும் தெரில பாட்டி. இப்போ அதோட பேர் சொல்ல கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்புலி, மாடந்திபுரத்துலேருந்து ஒருத்தன் வந்து இவரையும் கொல்லணும். சம்திங் ராங். சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் சந்தேகம் வருதேடா. வெள்ளம் எங்கேருந்து வேணாலும் பாயிட்டோம். நம்ம ஊத்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அது எங்கே இருக்கான்னு பாரு. டேய், இது பிரின்சிபல் ரூம்ல இருந்த பேப்பர் வெயிட் ஆச்சே. இது எப்படிங்க? நீ தானே கையில் வச்சு விளையாடிட்டு இருந்த. டேய், இங்க என்னமோ எழுதி இருக்குடா. டேபிள்லையா? என்ன எழுதியிருக்கு படி. காந்தி இன் 1957 சா. காந்தி இன் 1957. அவர் தான் 1948 இறந்துட்டாரு. அப்புறம் எப்படி? ஒருவேளை காந்தியோட ஆவியை பார்த்துருப்பாரோ? இல்லடா, பக்கத்துல தான் சான்னு போட்டிருக்கேன். அப்ப பார்த்துருக்காருன்னு தானே அர்த்தம். என்னடா தேடுற? ஏதாவது பேப்பர் இருந்தா கொடு. இதை மாற்றி எழுதி பார்த்தா ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏண்டா, ஃபோட்டோஸ் வேணாண்டா, வேற ஏதாவது பேப்பர் இருந்தா கொடு. டேய், என்ன அந்த பக்கம் போக சொல்லிட்டு நீ மட்டும் ஆளு சைட் அடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு அறிவே இல்லையாடா? இந்த ஃபோட்டோஸை நல்லா பாரு. இந்த லைப்ரரி டேபிள் கீழே இருக்கிற பலகையில் ஃபுல்லாக புக் ஷெல்ஸோட நம்பர்ஸாக போட்டிருக்காங்க. இந்த ரேக் நம்பர்ஸ் எல்லாம் வருஷத்தோட நம்பர் மாதிரி இல்லை? ஆமா. அப்போ 1957ங்கிறதும் ஒரு புக் ரேக் நம்பராக இருக்கலாம் இல்லையா? அப்படியே இருந்தாலும் சான்னு போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம காலேஜ் பேரு பிரிட்டிஷ் ஃபாதர் பேரு சர் ஆர்தர் வெலிங்டன். இந்த கிளவி சொல்றதையே கேட்க மாட்டே நீ. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. அப்போ அம்புலிய நேரில் பார்த்துருக்க. இது பயோகிராஃபி செக்ஷன். இதான் 1957. டேய், இது காந்தியோட பயோகிராஃபி. இந்த சாவி வேந்தா, இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பார்த்துப்போ, பார்த்து வாடா. பூட்டி இருக்குடா. சாவி தான் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் உன்னை முழுசா நம்புறேன் பாட்டி. சொல்லு, அம்புலி யாரு? அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? உன்னை மாதிரி பாக்கிடுச்சுன்னு உட்காந்துருக்க மாட்டேன், அதை அழிக்க முயற்சி பண்ணுவேன். எத்தனையோ பேர் வந்து போற இந்த லைப்ரரிக்கு கீழே 20 வருஷமா இந்த லேப் பூட்டி கிடந்திருக்கு.
இதெல்லாம் செகண்ட் வேர்ல்ட் வார் ஃபோட்டோஸ். பிரிட்டிஷ் ஃபாதர் மிலிட்டரியில் இருந்திருக்காரு. என்னடா எமர்ஜென்சி எக்ஸ்பெரிமெண்ட்ஸா? இது என்ன போட்டோஸ்? என்னடா இது? அத படி. It was an Indian summer. 1957 அது ஒரு இந்திய வெயில் காலம். அப்பொழுது தான் எனக்கு நீண்ட நாளாக நான் செய்ய நினைத்திருந்த பரிசோதனையை செய்து பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு சராசரி மனிதன் சுமார் 100 ஆண்டுகள் உயிர் வாழ முடியும். ஆனால் எனது ஆராய்ச்சியின் மூலம் கண்டிப்பாக 150 வருடமாவது வாழ்ந்து விடலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அறிவியல் விதிகளை கொஞ்சம் மீற வேண்டும். ஆனால் சரியான சந்தர்ப்பம் இல்லாமல் எந்த ஒரு சாதனையையும் செய்துவிட முடியாது. நான் 2ஆம் உலகப் போரின் போது இராணுவத்தில் விஞ்ஞானியாக இருந்த காலத்தில் எந்த ஆராய்ச்சி செய்வதற்கும் சுதந்திரமும் பணமும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் இருந்தது. ஆனால் நான் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றதும் உரிமைகளும் முயற்சிகளும் பறிக்கப்பட்டது. குறிப்பாக எனது நியண்டர்தால் பரிசோதனையை செய்ய முடியாமல் போனது. ஓய்வு என்னை தொய்வடைய வைத்ததால் இந்தியாவில் உள்ள எனது கல்லூரியை நடத்த வந்து சேர்ந்தேன். அப்பொழுது எனது துபாஷி நீலகேசி ஒரு கிராமத்து பெண்ணை என்னிடம் அழைத்து வந்திருந்தான். அந்த பெண் முதல் முறையாக என் முன் வந்து நின்றாள். உடன் ஒரு சிறுவனையும் அழைத்து வந்திருந்தாள். அவனுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று பார்த்த போதே தெரிந்தது. நான் அந்த பெண்ணிடம் பெயர் கேட்டேன். பொன்னியா? இந்த பேர் தானே அப்பா அன்னைக்கு அம்புலியோட அம்மாவை பத்தி சொல்லும்போது சொன்னாரு. பொன்னி, அதான் அவ பேரு. மாடந்திபுரத்துல எந்த ஒரு உசுறு பிறக்கிறதுனாலும் எல்லாம் என் கையால தான். அம்பட்டு கைராசிக்காரின்னு எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுவாங்க. அப்போ அவளுக்கு 3 மாசம். யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த வெள்ளக்கார துறைக்கிட்ட வைத்தியம் பார்க்க போயிருக்கா. யாரும் இல்லாத அநாத சிரிக்குதானேன்னு அந்த படுபாவி பைய அவளுக்கு தப்பா வைத்தியம் பண்ணி போட்டான். இது என்னங்கிற? என் நல்ல நேரமோ அல்லது அவளது கெட்ட நேரமோ தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை அந்த கிராமத்து பெண் என்னிடம் சிகிச்சைக்காக வந்தாள். சிகிச்சையில் அவள் கர்ப்பம் தரித்திருப்பது தெரிந்தது. Congratulations, Bunny. You are pregnant. Nee, kerba marke. You will soon have a baby brother, maybe sister. Why is she crying? Her husband died recently, Dora. She is living. சமீபத்தில் கணவனை இழந்து கைம்பெண்ணாய் தன் மகனுடன் தனித்து வாழ்வதை அறிந்து கொண்டதும் எனக்குள் ஒரு வினோத எண்ணம் தோன்றியது. இவளை எனது நியண்டர்தால் ஆராய்ச்சிக்காக உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தேன். Sure, take it. Take it, please take it. எனது அந்தரங்க நண்பன் மூலம் எங்கள் நாட்டு இராணுவ ஆராய்ச்சி கூடத்திலிருந்து நியண்டர்தால் மரபணுக்களை வரவழைத்தேன். ஆதி காலத்தில் அழிந்து போன இந்த மரபணுக்களை நம் மனித மரபணுக்களோடு கலப்பதால் 150 வருடம் வாழக்கூடிய ஒரு புதிய மாற்று மனிதனை இவ்வுலகுக்கு கொண்டு வர முயற்சிகள் செய்தேன். யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் அந்த மரபணுவை 3 மாத கர்ப்பிணியான பொன்னியின் சிசுவின் உடலில் செலுத்தினேன். நீ உங்க அம்மாவும் இந்த சீமாட்டி கையை நம்பாம அது சீம தொழில வைத்தியம் பார்க்குறீங்களா? அந்த பெண் அடிக்கடி என் பரிசோதனைக்கு வர வேண்டும் என்று இராணுவத்தில் போர்க்கைதிகளுக்கு கொடுக்கும் போதை மருந்தை அவளுக்கு நான் கொடுத்தேன்.
அதன் சீற்றம் அவளை என்னிடம் இழுத்து வந்தது. நானும் தடையின்றி எனது பரிசோதனைகளை நடத்திக் கொண்டேன். என் திட்டம் பலித்தது. என் எண்ணம் ஈடேற துவங்கியது. ஆனால் அந்த சீமக்கார தோற படுபாவி அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தானே எனக்கு தெரியல. அவ வலிய கட்டுப்படுத்தவே முடியல. அவ பையனை கூட்டிக்கிட்டு அடிக்கடி அந்த டாக்டரை பார்க்க போயிடுவா பாவி மனுஷி. நான் கொடுத்த போதையின் அரைமயக்கத்தில் அவள் சூரிய கிரகணத்தின் போது பரிசோதனைக்காக வெளியே வருவாள் என்று நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அன்றுதான் எனது பரிசோதனையின் விளைவு திசை திரும்பியது. ஆறாவது மாதத்தில் அவள் வயிற்றில் ஏற்கனவே வித்தியாசமாய் வளர்ந்து வந்த சிசுவுக்கு சூரிய கிரகணத்தின் கதிரலைகளால் பாதிக்கப்பட்டு மரபணு பிழை ஏற்பட்டது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாயப்புத்து எப்படிமா சத்தா? ஏன் கதவு மூட சொல்ற? உள்ள பிறந்தது மனுஷ குழந்தை மாதிரி இல்ல. அது மிருகம். அது முதல் என்னதான் பாச்சு கடிக்க பார்த்துச்சு. கும்மி அதை தடுத்தா அவன் குழந்தைய புடிச்சு கடிச்சிடுச்சு. பண்ணி அது குழந்தைய கையாலே யாராவது கதை உடைங்கடா, கதை உடைங்கடா, போடா போகடா நாலு பேரு. நான் பார்த்தப்படி ஐமச்சன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. Total you have done is unfair, sir. இப்படி பண்ணிட்டியே. மாடந்திபுரத்தில் பொன்னிக்கு பிறந்த குழந்தையை பற்றி எனது துபாஷி நீலகேசியின் மூலமாய் தெரிந்து கொண்டேன். கடவுளை நாம் வணங்குவதற்கு காரணம் அவர் தவறே செய்யாதவர் என்பதால் தான். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. நான் செய்த நியண்டர்தால் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய தவறுக்காக இப்பொழுது வருந்திக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த மிருக குழந்தையின் தன்மையை உலக புராணங்களில் வரும் கதாபாத்திரங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வரிசைப்படுத்தி இருக்கிறேன். ஜெரோடர்மா பிக்மெண்டோசம் என்ற ஒரு விளைவால் இந்த குழந்தை சூரிய ஒளிக்கு ஒவ்வாது. ஒரு குகை போன்ற இடத்தில் மறைந்து வாழும் தன்மை கொண்டிருக்கும். இரவில் மட்டுமே வேட்டையாடும். இது பாதி மனித தன்மை கொண்டிருந்தாலும் மனிதர்களை வேட்டையாடி உண்ணக்கூடியது. எனவே இது ஒரு கேனிபல். இரத்த வாடையையும் வேர்வையையும் வெகு தூரத்திலிருந்தே அறிந்து கொள்ளும் துல்லிய மோப்ப சக்தி கொண்டதாக இருக்கும். இதன் வேட்டையாடும் முறை மிக கொடூரமானதாக இருக்கும். செங்கோடன் அந்த பிரிட்டிஷ் ஃபவுண்டர் கொண்டதுக்கு சரியான காரணம் இருக்கு. இப்போ அம்பலி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, ஆனா செங்கோடன் அன்னைக்கே அந்த கிராமத்தான கொள்ளணும். ஒருவேளை செங்கோடனுக்கும் அந்த ஆளுக்கும் பர்சனல் பகை இருக்குமோ? இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தன்னுடைய தம்பியான அம்புலிக்கு விருந்து வைக்கிறதுக்காகவும் கொண்டு இருக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி செங்கோடனை போய் பார்த்தா தெரிஞ்சிடும். வேந்தா, தெரிஞ்சு அந்த ஆள்கிட்ட போய் மாற்றுறது கரெக்டுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லடா, அம்புலி இருக்கிற இடம் செங்கோடனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கண்டிப்பா அவனை போய் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்டா நின்ட்ட? போன தடவை தான் வெறும் கையோட போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை
முன்ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்ய சொல்ற? எல்லாரும் மொத்தமா போய் அம்பளிட்ட உயிர் கொடுக்க சொல்றியா? போராடுவோம். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தா சாவதுக்கு பதிலா நீங்க ஆடு மாடுகளை தெரிஞ்ச பலி கொடுக்கறதுக்கு பதிலா மொத்தமா போய் மோதி பாப்போம். அது மிருகம்யா, அம்புலி. அத போய் எங்கன்னு தேடுவ? ஐயா, நிலவிலேயே மனுஷோட கால் தடம் பதிஞ்சிருக்கு. அம்புலியை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க? எப்படி? நீங்க பலி கொடுக்க ஆட்டு அனுப்புறீங்கல்ல, அந்த ஏரிக்கு அந்த பக்கம் போய் பார்த்தேன். அங்க நம்ம பழைய ஊரோட கோயில் போந்தல தான் அந்த அம்புலி இருக்கு. நீ எப்படி அதுகிட்ட போய் உயிரோட திரும்பி வந்த? ஏன்னா உங்களை மாதிரி ஒண்ணு பயந்துட்டு ஊர்ல நான் ஒளிஞ்சு வாயிலையே. தம்பி, நாங்கெல்லாம் அப்படித்தான்ப்பா. காலகாலமா இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாப்பா. நீ வேணா வீரனா இருந்துட்டு போப்பா. தலைவரை நில்லுங்க. இப்படியே போயிட்டு தான் என்னதான் தீர்வு? இதுக்கு ஒரு முடிவு செஞ்சே ஆகணும். ஆமா, செஞ்சே நிறுத்துங்க. சரி, என்ன பண்ணலாங்கறத நீங்களே சொல்லுங்கயா. மனுஷனா உங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும். மனுஷனுக்கு மேல சாமின்னு ஒண்ணு இருக்கு. அது நினைச்சா ஆகாதது எதுவுமே இல்ல. அது சரி, இத்தனை வருஷமா அந்த சாமி எங்கேயே போச்சு? நாம சாமி ஒதுக்கி வச்சோம், சாமி நம்மள ஒதுக்கிடுச்சு. சுரு போறது போயிட்டு தானே இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லியா? இதுக்கு கூட்டு பிரார்த்தனை மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கிற சண்டையில சாமி எங்க வந்துச்சு? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. வேற எப்படி சொல்றது? நம்ம பிரச்சனையை நாம தான் தீக்கணும். வானத்துல இருந்து சாமி வந்து தீக்காது. மனச கல்லாக்கிட்டு கல்ல சாமியா கும்பிடுறத முதல்ல நிறுத்துங்க. போட்டும்பா, அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கே கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அப்படியே இந்த ஊர்ல எவனும் உருப்பட மாட்டீங்க. நாசமா போவீங்க.